Hello everyone, welcome to my channel. இது உங்கள் friend Nimi from Gardening Diary. இந்த சேனலோட கம்யூனிட்டி பேஜில் நான் ஒரு போல் போட்டிருந்தேன் ரீசெண்டாக. இந்த லாஸ்ட் போலில் நான் கேட்டிருந்த கொஸ்டின் வந்து அடுத்த என்ன வீடியோ நீங்கள் இல்லை மெஜாரிட்டி ஆட்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் விருப்பப்படுறீங்க அப்படின்னு போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து அந்த லீஃப் ஈட்டிங் பெஸ்ட் ரிலேட்டட் வீடியோ போடுங்க அந்த ஆப்ஷனுக்கு ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரோஸ் லீவ்ஸ் சாப்பிடக்கூடிய ஒரு இன்செக்டை பற்றின வீடியோ தான். சிலர் அந்த இன்செக்டை பார்த்துருக்கலாம், இல்லைனா புதுசாக இருக்கலாம். அப்போ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரோஸாக இருந்தாலும் சரி, வேறு ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, பெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப காமன் இல்லையா? ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அந்த பெஸ்ட் வந்து ரோஸ் ஃப்ளவர்ஸும் வேறு சில ஒரு செலக்டட் ஃப்ளவர் பிளான்ட்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ரோஸில் தான் அது ஜாஸ்தியாக அஃபெக்ட் ஆகிறத பார்த்துருக்கேன். அதை தான் ஷேர் பண்ண போகிறேன். இதுதான் இந்த இன்செக்ட். இது இங்கிலீஷில் லீஃப் நோச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்ரீலங்கா வீவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பீட்டில் ஃபேமிலி சேர்ந்த ஒரு இன்செக்ட் தான். நம்ம ஜாப்பனீஸ் பீட்டில் பார்த்தோம் இல்லையா, இதுவும் அது மாதிரி ஒரு வகையான பீட்டில் தான். ஆனால் இது அதுக்கு கீழே உள்ள ஒரு குரூப் வீவில் அப்படின்னு ஒரு குரூப் உண்டு. அதில் வரக்கூடிய ஒரு இன்செக்ட் லீஃப் நோச்சர். இது ஒரு ஒயிட்டிஷ் க்ரீன் கலராக இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இதோட மேக்ஸிமம் சைஸ். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அதோட ஷார்ப் இந்த ஃப்ரண்ட்டில் ஹார்ன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அது இந்த லீவ்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும். ஸோ இது ஒரிஜினேட் ஆனது வந்து அமெரிக்கன் கண்ட்ரீஸில், ஆனால் இப்போ வேர்ல்டு வைடாக இருக்குது. இனிஷியலாக இதுங்க சாப்பிட்டது வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா அந்த சிட்ரஸ் வெஜிடேஷன் அந்த ட்ரீஸில் தான் இது வாழ்ந்துட்டு இருந்துச்சு. சிட்ரஸ்னு பார்த்தோன்னா ஆரஞ்ச், கிரேப் ஃப்ரூட், லைம் அந்த மாதிரி. அதுவும் இல்லாமல் ரோஸ், ஹிபிஸ்கஸ் அந்த மாதிரி உள்ள வேறு நிறைய பிளான்ட்ஸ்லேயும் நான் சிட்ரஸ் பிளான்ட்ஸ்லேயும் இது வாழ ஆரம்பிச்சுது. அப்படி தாங்க நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு ஹிபிஸ்கஸும் இருக்குது. ஆனால் ஹிபிஸ்கஸில் நான் போய் ரொம்ப கேர் எடுத்து இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணதில்லை. ஹிபிஸ்கஸும் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி டைம்ஸ் நான் விட்னஸ் பண்ணது வந்து ரோஸ் பிளான்ட்டில் இது நான் இருக்கிறத பார்த்துருக்கேன். லீவ்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணியிருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து குட்டியோண்டு இந்த மாதிரி இருக்கும், பறக்காது, அப்படி தாவி தாவி போகும். ஸோ விங்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை அண்ட் கேட்ச் இட். சம்மர் டைமில் நான் இந்த இன்செக்ட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. டெம்பரேச்சர் எப்போ கம்மியாகுதோ அந்த டைம், அப்புறம் மழை இருக்கிற டைம் கூட இது நிறைய நான் செடியில் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி காலையில் நேற்று நைட் மழை பெய்திருக்கு. அப்போ நான் காலையில் செடிங்கள்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இதை நான் பார்த்தேன். அப்போ உடனே இதை நான் ஷூட் பண்ணேன். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது. அந்த ரோஸ் இலைங்க பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அதோட ஃப்ரண்ட் ஹார்ன் இருக்கு இல்லையா, ரொம்ப ஷார்ப், அதை வச்சு தான் பஞ்சர் பண்ணி அந்த லீவ்ஸை வந்து அது சாப்பிடும். அப்போ நம்ம செடியில் நிறைய லீவ்ஸ் இந்த மாதிரி குட்டி 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 ஹோல்ஸாக இருக்கும். இப்போ இந்த லீவ்ஸில் பாருங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் இருக்குது. இது லீவ்ஸுக்கு அடியில் கூட மறைஞ்சு இருக்கலாம். அப்போ நம்ம வந்து இந்த செடியை லேசாக அசைச்சோம் அப்படின்னா இது இப்படி விழும். அப்படி தான் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த மாதிரி செடியில் ஓட்டை இருந்துச்சு, இல்லை அது சாப்பிட்டுட்டு வேஸ்ட் வந்து பிளாக்காக இருக்கும். அதை நான் இதை ஷூட் பண்ணனா ஞாபகம் இல்லை. ஸோ அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஜாப்பனீஸ் பீட்டில் ஒன்றில் இருக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஏதாவது இன்செக்ட் இருக்கலாம், இல்லை வேறு நிறைய பெஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக இந்த லீஃப் நோச்சரை பற்றி தான். அந்த செடியில் உள்ள மற்ற லீவ்ஸை பாருங்கள் பஞ்சர் பண்ணியிருக்கிறது. லீஃப் கட்டர் அப்படின்னு ஒரு பெஸ்ட் உண்டு. அது வந்து இந்த மாதிரி பஞ்சர் பண்ணாது. அது லீவ்ஸோட எட்ஜஸில் தான் அது சாப்பிடும். இது ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். க்ளோவ்ஸ் எல்லாம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது வந்து எந்த மெடிசன் நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் they won't die. ஸோ ஹேண்ட் பிக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுறது தான். ஐ ஜஸ்ட் ஸ்குவிஷ்ட் இட் அண்ட் நான் வேஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். டெட் ஹெட் பண்ண ரோசஸ் அது கூட போட்டுட்டேன். ஸோ தட் இஸ் கான். இது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. எக் லே பண்ணுச்சு அப்படின்னா பல 100 கணக்கில் அதோட குட்டி லார்வா வரும். அதிலிருந்து தேல் மல்டிப்ளை. ஸோ அது இப்போவே நேரமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் அது லீவ்ஸை டிஸ்ட்ராய் பண்ணும். கடைசியில் என்ன ஆகும்னா லீவ்ஸ் வந்து அந்த லீவ்ஸ் பிளான்ட்டுக்கு நெசசரியான எனர்ஜி இது அந்த ப்ராசஸிங் நடக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்
அதுக்கு வந்து லீவ்ஸ் எல்லாம் இருந்தால் தானே பிளான்ட்டே வாழ முடியும். பிளான்ட் cannot live without leaves. ஸோ அதனால் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டிஸ்ட்ராய். இந்த லீஃப் பார்த்தீங்க அப்படின்னா இது லீஃப் கட்டர் பி. அது வந்து இந்த வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒரு டேமேஜும் பண்ணாது, பூ எல்லாம் எதுவும் ஒன்றும் பண்ணாது. இந்த லீவ்ஸை மட்டும் அந்த அழகான ஷேப்பில் அது கட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அதை நான் பார்த்துருக்கேன். வேறு எதுவும் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அதை நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணிடலாம். இலைங்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. வேறு ஒரு டேமேஜும் பண்ணாதனால அதை விட்டுறலாம். ஸோ லீஃப் கட்டர் பீஸ் அப்படின்னா லீவ்ஸ் அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். லீவ்ஸோட எட்ஜில் இந்த மாதிரி ஒரு செமி சர்க்குலர் ஷேப்பில் அது சாப்பிடும். லீஃப் நொச்சர் தான் இந்த மாதிரி லீவ்ஸை பஞ்சர் பண்ணி ஓட்டை போட்டு சாப்பிட்றது. ஓகேவா? அந்த ரெண்டு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு லீவ் சாப்பிட்ற இன்செக்ட்ஸ் பார்த்தோம், இல்லை பெஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேட்டர்பில்லர்ஸ் இருக்கலாம், கிராஸ் ஹோப்பர்ஸ் இருக்கலாம், இந்த லோகஸ்ட் அது ஒரு டைப் ஆஃப் இன்செக்ட். இந்த மாதிரி இதெல்லாம் கூட லீவ்ஸ் சாப்பிடும். லீவ்ஸ் சாப்பிட்டு தான் வாழும். அது ஒரு எக்கோசிஸ்டம். நம்ம சிலது ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். ஹேண்ட் பிக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ புதுசாக ஒரு பெஸ்ட்டை பற்றி படிச்சிருக்கீங்க, ஒரு நாலேஜ் வளர்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இந்த வீடியோவோட ஆப்ஜெக்டிவ் அவ்வளோதாங்க. ஸோ மறுபடியும் வில் மீட் ஆன் another வீடியோ. கம்யூனிட்டி பேஜில் நான் ஒரு போல் போடுறேன். ஸோ ப்ளீஸ் சூஸ் யுவர் ஆப்ஷன் அண்ட் vote it. உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ I'll work on it and come back with it. அது வரைக்கும் you can follow me on my Facebook page. Interact with me through இந்த சேனலோட கம்யூனிட்டி பேஜில் போஸ்ட் போடுவேன். You can comment and join with me. Till we meet again, take care everybody. Happy gardening. Be safe. This is your friend Nimi saying goodbye from Gardening Diary.